Looking for a startup job that fits you perfectly? Your tribe helps you discover, apply, and land startup jobs that matches your skills. Find your tribe with your tribe today. பல ஆண்டு காலமாக ரசிகமன்ற காலத்திலிருந்து என்னோட பயணிச்சுட்டு இருக்காரு. நான் இங்கே வந்து ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கேன். இப்போ அதே வீட்டை வந்து இடிச்சு நல்லா பெருசாக கட்டியிருக்காங்கன்னா அவர் வந்து வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருக்கிறார் என்பதை நினைக்கும் போது உண்மையிலே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமா இருக்கு. அவர் அழைத்து வராவிட்டால் அவர் வந்து மனசு உடைஞ்சு போயிருப்பாரு. கண்டிப்பா வரணும்னு சொல்லி என்ன ஒரு வேலைகள் இருந்தாலும் இன்னைக்கு வந்து மதுரைக்கு போயிட்டு உள்துறை அமைச்சர் வருவதாக இருப்பது அழைப்பு வந்திருந்தது. போக முடியல, ஏன்னா இங்கேருந்து போகிறது லேட் ஆகிடும். 3 மணிக்கு அந்த மீட்டிங் உத்தரவில் இருந்தது. அதெல்லாம் இங்கே கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி அந்த மேலிடத்தில் சொல்லி இந்த மாதிரி ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிக்கு நான் செல்கிறேன் என்று சொல்லி இங்கே வந்திருக்கேன். குடும்பத்தார் மேலும் பல சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு வாழ்த்துக்களை குடும்பத்தினர். தமிழக அரசியல்ல ஒரு கட்சி தலைவராக இருந்தீங்க, சட்டமன்றம் நாடாளுமன்றத்தை பார்த்துருக்கீங்க. 4 கால திமுக அரசோட செயல்பாடுகள் எப்படி பாக்குறீங்க? செயல்பாடுகள் எப்படி பார்க்கறேன் அப்படின்னு சொன்னா, இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னா, தொடர்ந்து அவங்க வந்து மத்திய அரசோட குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்கிறது அவங்களுடைய செயல்பாடு இருக்குன்னு நான் பாக்குறேன். ஆனா எப்ப பார்த்தாலும் நிதி வரல என்ற ஒரே ஒரு கருத்தை வந்து அவர்கள் மட்டும் வந்து பிறரும் சொல்லுகின்ற அளவுக்கு உருவாக்கி வச்சிருக்காங்க. நீ பார்த்தா அவ்வளவு டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. அந்த டெவலப்மெண்ட்லாம் எடுத்து சொல்லி இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோடைய நிதி உதவிதான் நடந்திருக்கிறது என்பதை அவங்க தெல்ல தெளிவாக்கி சுமூகமான உறவை அவங்க வைத்துக் கொண்டால் மேலும் தமிழகம் பல வளர்ச்சி அடைவதற்கு ஏதுவாக இருக்கும் நான் நினைக்கிறேன். சட்டம் ஒழுங்கு எப்படி சார் இருக்கு? சட்டம் ஒழுங்கு வந்து நம்ம பெரிய கலவரங்கள் அப்படிலாம் நடந்தது. ஆனா பாத்தீங்கன்னா அது என்னவோ தெரியல, இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு பல இடங்கள்ல வந்து பல கொலைகள் நடந்திருக்கு. ஆம்ஸ்டாங் கொலைகள் இருந்து பல கொலைகள் நடந்திருக்கு. அப்ப இன்டெலிஜென்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்றாங்க, என்ன தகவல் வருது, எந்த முன்னிட்டு நடக்குது, அதாவது காவல்துறை வந்து 1 லட்சம் பேருக்கு மேல இருந்தா கூட எல்லா வீட்டிலும் என்னென்ன நடக்குது, எந்த தேர்தல் நடக்குது கண்காணிக்க முடியாது. இப்ப என்ன ஏதுவாக வந்து இப்ப கேமரா எல்லாத்தையும் பதிக்கப்பட்டிருக்கு. அதனால கொஞ்சம் சீக்கிரமா கிரைம் டிடெக்ட் பண்ண முடியுது. ஏன்னா சிறந்த ஒரு காவல்துறை தான் நம்ம இருக்கு. நான் பல முறை சொல்லிட்டாரு. இருந்தாலும் இந்த கொலைகள் நடப்பதை தடுப்பது எப்படி என்பதை நான் சிந்தித்து பார்ப்பதற்கு ஏன்னா நம்ம வந்து சமூகம் மாறிடுச்சா என்று சிந்தித்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை. இதை கட்டுப்படுத்துறது அரசு வந்து கடுமையான தண்டனைகள் கொடுத்து அதை கண்காணிப்பதற்கு யார் வந்து ஐடென்டிஃபைட் கிரைம், ரெகுலரா கிரைம் பண்ணக்கூடிய ஒரு கேங்கா இருக்கலாம், ஒரு மனிதராக இருக்கலாம், இவங்க ஓரளவுக்கு இவங்க மேல த்ரெட் இருக்கு அப்படின்னு சொல்லி இதை கண்டுபிடிச்சு செயல்பட்டாங்கன்னா அந்த கிரைம் ரேட் குறையலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகள் எந்த அளவுக்கு சார்? கூட்டணி கட்சிகள் எந்த அளவுக்கு பேசிருக்கீங்க? இல்ல இப்ப வந்து நான் வந்து மாநில தலைவர் கிடையாது. மாநில தலைவர் நகேந்திர அவர்கள் அவங்க வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு இப்ப இந்த மீட்டிங் நாளைக்கு இன்னைக்கு முடிஞ்ச பிறகு சென்னையில வந்து தொடர்ந்து வந்து முன்னணி தலைவர்களும் பொருளாளர்கள் எல்லா நிர்வாகிகளை வச்சு ஒரு கூட்டம் போடுறதா சொல்லியிருக்காங்க. அதுல பலரின் கருத்துக்கள் கேட்கப்படும். அந்த கருத்துக்கள் கேட்ட பிறகு அந்த கருத்தை மேற்கொண்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்களுடைய மக்கள் சொல்லி நயனார் அவர்கள் தெரிந்து கொண்ட பிறகு அவங்க பேச்சுவார்த்தை. முருகர் மாநாடு அரசியல் மாநாடுன்ற மாதிரி சமூகத்துல எல்லாமே ஒரு கேள்வி வந்து, அதாவது ஒண்ணு நான் சொல்ல விரும்புறேன். நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஏதோ ஒன்றை நாம் சொல்ல மறந்து விட்டோம் என்று சொன்னால் அதை சொல்வதற்கு முற்படும் போது அது வந்து தீவிரம் என்று நினைக்கிறார்கள். இறைபக்தி இல்லாம நம்ம குழந்தையை வளர்த்துட்டு வந்தோம், இறைபக்தியை ஊட்டும் போது என்னப்பா திடீர்னு சாமி கும்பிட சொல்றீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து அது என்னன்னு சொல்றது நான். அதே மாதிரி இது வந்து பெரும்பான்மையான வந்து இந்துக்கள் இருக்கிற நாடாக இருந்தாங்க. நம்ம எல்லாரும் ஒற்றுமையா தான் இருந்துட்டு இருக்கோம். ஆனா சில விட்டு நாம் மறந்து விட்டோம் என்று சொல்லி இதை நாம் செய்யவில்லை என்று சொல்வது வந்து தவறாயிடுமான்றது எனக்கு புரியல. இப்ப என் குழந்தைய வந்து சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொன்னா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா சாமி கும்பிட வைக்கிறது தப்பா? சும்மா சொல்றேன், உதாரணத்துக்கு சொல்றேன். சாதாரண ஒரு எக்ஸாம்பிள். அது வேகமாக பயணித்துக் கொண்டது உலகத்துல வந்து சாமி ரூம்ல போய் சாமி கும்பிட்டு போறதுக்கே நேரம் இல்லாம இருக்கு. ஸோ நாம் இந்த பழக்கத்தை ஏன் வளர்த்துக் கொள்ள கூடாது என்று சொல்வது தவறா என்பது எனக்கு புரியவில்லை. அது சொல்றது வந்து தீவிரம் நினைச்சுக்கிறாங்க. அப்புறம் ஒருத்தர் வந்து அந்த காசிசம் சொல்லிடுறாரு. இதெல்லாம் கிடையாது. ஒன்று இருக்கிறது சொன்னால் அதை வலியுறுத்தி சொல்வது தவறில்லை நினைப்பாங்க. நான் ஒரு முறை வந்து நான் கிரிக்கெட் வந்து இந்த மகனுக்கு வந்து சொல்லி தரதுக்காக நான் ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு நல்ல கோச் ஒருத்தர் வந்து ரெக்கமெண்டேஷன் மூலியமா என் சன்னண்டா வந்து கிரிக்கெட் போனேன். அந்த கேட்டதும் நீங்கள் வந்து ஷாக் ஆனிச்சு எனக்கு. என் பையன் வேமா வந்தான் வெளியே, இந்த கோச் வந்து உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. என்ன விஷயம், என்ன எதுக்கு பார்க்கணும், ஒன்று தானே பார்க்கணும், உங்களுக்கு கூப்பிட்றாரு. என்னங்க உங்களுக்கு வேதங்கள் தெரியுமா? வேதம் இருக்க தெரியும். வேதம் படிச்சிருக்கீங்க? இல்லைன்னு. அப்போ பையனுக்கு நான் சொல்லி தர மாட்டேங்க. அப்போ அவரை நான் என்ன சொல்றது? அப்போ அவர் வந்து இந்து என்று சொன்னால் அனைத்தும் தெரிந்திருக்க வேண்டும் நினைத்த ஒருவராக அவர் இருக்கார். அவரை நான் என்னன்னு சொல்றது? அப்போ என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க, நான் கேட்க முடியுமா? அவர் அப்படி இருக்காரு. அவர் அது உறுதியாக இப்படி இருக்கணும். நீங்க இந்துன்னு சொல்றீங்க, ஏன் படிக்கலன்னு கேட்கிறாரு. என்ன எங்க அப்பா எனக்கு சொல்லி தரல, எங்க அப்பா அவங்க அப்பா சொல்லி தரல. ஸோ we are not learned.
ஸோ நவ் இஃப் சம்படி வாண்ட்ஸ் டு டீச் யூ யூ டோன்ட் வாண்ட் டு லேர்ன், அதை தீவிரமா வந்து உள்ள திணிக்கிறாங்கன்னு சொன்னா அது தவறு நான் நினைக்கிறேன். ஸ்டாலின் 200 தொகுதிக்கு மேல நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அது எப்படி பாக்குறதுன்னு தெரியல சார். அது பாக்குறது வந்து 2026 தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் பார்க்க முடியும். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடல சார் 2026. நான் போட்டியிடுறா இல்லையான்னு சொல்லி என்ன தலைமையை முடிவெடுத்து சொன்ன பிறகு எனக்கு முடியும். அதிமுக தோல்ல ஏறி பாஜக தவறு செய்து அது வந்து பாதிப்பு வந்து அதிமுக தான் சொல்லியிருக்காரு திருமாவளவன். மற்றவங்க சொல்றதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பலைங்க. நாங்கள் வந்து இந்த தேர்தலை சந்திப்பதற்கு வியூகம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வியூகத்தில் சிறப்பாக பயணித்து அந்த கூட்டணி வந்து வலுவாக இருந்து அதை வெற்றி பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் போது மற்றவர்கள் கருத்துக்களை கேட்டுட்டு தான் போயிட்டு இருக்கும்போது பல பேர் பல கருத்துக்களை சொல்லுவாங்க. அதான் கேட்டு உள்வாங்கிட்டு நம்ம போயிட்டே இருக்க முடியாது. செயல்பாடு நான் 200 தொகுதியை வெற்றி பெறுவோம்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. 234 தொகுதியில் இந்த கூட்டணி வெற்றி பெறும் நான் சொல்லுவேன். கனவுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் 234 தொகுதியில் ஜெயிக்கலாம் நான் சொல்றேன். நான் அன்று வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் 49 என்ற கோஷத்தை உருவாக்கி தந்ததே நான் தான். அப்ப 40 என்பது வெற்றியாச்சு. இப்ப நான் சொல்ல 234 என்று நான் சொல்றேன். அப்படி சொல்லிட்டு போகணும். எல்லாரும் சொல்லிக்கணும். உழைப்பு வேணும், அந்த உறுதி வேணும். மக்களிடம் எடுத்து சென்ற திட்டங்கள் தீட்டுகின்ற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிற நினைத்துக் கொண்டு அதன் வழியில் செயல்படுவது. மொழி பிரச்சனை தொடர்பாக கமலஹாசனோட ஸ்டாண்ட் எப்படி சார் பாக்குறீங்க? கமலஹாசன் ஸ்டாண்ட் வந்து அது வந்து ஒரு திரையுலக நிகழ்ச்சி. முதல்ல அவர் எதுக்காக அப்படி சொன்னார்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது, தமிழ் வந்து ஒரு மூத்த மொழி இல்லைன்னு சொல்லலை. ஆனா தமிழிலிருந்து வந்ததுக்கான ஆதாரம் அவர்கிட்ட இருக்கான்னு சொல்லி நான் ஆராய்ச்சியாளரும் இல்லைன்னு சொல்லிட்டார். ஐம் நாட் ஹிஸ்டாரியன் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அந்த கருத்தை பதிவு செய்வதற்கு காரணம் புரியல. அதனால இப்ப வந்து வேகமாக சுரண்டு கொண்டிருந்த உலகத்தில் நான் வந்து முற்போக்கு சிந்தனையோடு நாம் வந்து முன்னேறி செல்ல வேண்டிய நாட்களில் திட்டங்கள் தீட்டி மக்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது இந்த சர்ச்சைகளெல்லாம் கொண்டு வந்து இந்த சர்ச்சைகளும் என்ன பயனடைய போறோம்னு தெரியல. கர்நாடகா நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை வந்து உருவாக்குறதுக்கு வந்து ஒரு அவருடைய சொல் வந்துருச்சு இல்லையா? அது தேவையான நம்மள யோசனை பண்ணி பார்ப்பேன். இப்ப இங்க தமிழ் பற்று கொண்டவர்கள் இதை பற்றி ஒரு கருத்து இது வரைக்கும் சொன்ன மாதிரி தெரியல எனக்கு. கமலஹாசன் சொன்னது உண்மை இல்லை என்று சொல்றதுக்கு வந்து சீமானை தவிர வேற யாரும் சொல்றதுக்கு இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் பற்றாளர்களாச்சு. ஏன் சொல்லல ஒரு கருத்து அதை பத்தி? அப்ப நான் என்ன சொல்றேன், எல்லாமே செம்மொழி தான் இல்லையா? கிளாசிக்கல் லாங்குவேஜ். கன்னடா இஸ் கிளாசிக்கல் லாங்குவேஜ், தெலுங்கு இஸ் கிளாசிக்கல் லாங்குவேஜ், ஒரியா கிளாசிக்கல் லாங்குவேஜ், தமிழ், சான்ஸ்கிரிட் எல்லாம் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ். அந்த அந்தஸ்தை பெற்ற செம்மொழி என்ற அந்தஸ்தை பெற்ற பிறகு இதிலிருந்து தான் அது வந்தது என்று சொல்வதால் என்ன பயன் என்று புரியவில்லை. ஆனால் தமிழ் வெறி என்பது இருப்பது வந்து தவறு கிடையாது. ஆனா பிற மொழி இதிலிருந்து தான் வந்தது என்று சொல்வதற்கு ஆராய்ச்சியாளர்கள் சொல்ல வேண்டும். அது இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு சொல்லுவோம். நம்ம வந்து மூத்த மொழி தான் நான் இல்லை நான் சொல்ல 4000 ஆண்டுகள் 5000 ஆண்டுகள் சீமான் 50000 ஆண்டுகள் சொல்லிட்டாரு. அப்படிலாம் இருக்கும்போது இருக்கலாம். எங்கிருந்து வந்ததுன்னு சொல்ல முடியுமா? அதான் அவர் சொன்னது வந்து எதுக்காக சொன்னார் எனக்கு புரியல. அது எது உள்ள அர்த்தம் இருக்கா உள்கருத்து இருக்கா தெரியல. ஒரு படம் ஓடுறதுக்காக சொன்னார். இப்ப அதிமுக பாஜக கூட்டணி பாமக தேமுதிக இணையதுக்கான வாய்ப்பு இருக்காது. அது வந்து தலைமை எடுக்க வேண்டிய முடிவு. இதே இல்லாம எல்லாருமே நல்ல ஒரு கூட்டணி அமைஞ்சா தப்பு இல்லை, தவறு இல்லை. கூட்டணி விவகாரத்துல பாஜக பிற கட்சியில மிரட்டுதுன்ற குற்றச்சாட்டு இருக்கு சார். இப்ப பாமக தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்போ பாமகவோட பிரிவு காரணமே பாஜக அது வந்து நீங்க வந்து ப்ரூவ் பண்ணி நீங்க பத்திரிகையாளர் நான் இன்வெஸ்டிகேட் ரிப்போர்ட்டர் நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி என்னது உண்மை நீங்க கூட தெரிவிச்சிருக்கீங்க. எனக்கு தெரியாது, நீங்க என்ன கேட்கக்கூடாது. பாமகக்குள்ள நடக்கிற பிரிவினைக்கு பாஜக தான் காரணம் அப்படின்னு இல்ல. அவங்க 2 பேரும் வந்து ஒற்றுமையா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் எந்த இயக்கத்தை வந்து உடைப்பதற்கு வந்து யாரும் நினைக்க மாட்டாங்க. அவங்க அப்பாவுக்கும் மகனுக்குள்ள பிரச்சனை வந்து சுமூகமா தந்தை மகனும் என்று ஒன்றாக இருக்க வேண்டும் நினைப்பவன் நான். அது எந்த ஒரு கருத்து வேறுபாடுகளும் கொஞ்சம் சீக்கிரமா வந்து கலைஞ்சு எடுத்துட்டாங்கன்னா அந்த இயக்கத்துக்கு நல்லது நான். அதுக்கப்புறம் யார் கூட கூட்டணி வைக்கிறாங்க அது அடுத்த கட்டம். என்னை பொறுத்தவரை ஒற்றுமையா இருக்கணும் எல்லாரும் நினைக்கிற போது எதற்காக அதுவும் ஃபாதர் அண்ட் சன் ஃபைட்ன்றது எனக்கு வந்து மனசுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஐயாவையும் தெரியும் எனக்கு, அவரையும் தெரியும். தமிழ்நாட்டுல பாஜக வளர்ச்சி அந்த அளவுக்கு இருக்கு, சிறப்பா இருக்கு. போனதுலேயே பாத்தீங்களா 20% வந்திருக்கும். தொடர்ந்து வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருக்கு. அந்த உழைப்புன்னு அதிகரிக்கும் போது அனைவரும் சேர்ந்து களத்தில் சந்திக்கும் போது நிச்சயமா நல்ல பெர்சன்டேஜ் நம்ம உருவாக்கி கொண்டு வர முடியும். இந்த கூட்டணியோட பயணத்தை செயல்படும் போது மேற்கொண்டு நாம் வலு சேர்ப்பதற்கு வேலையை செய்யலாம். பாஜக உங்க பயணம் எப்படி சார் இருக்கு? நல்ல சிறப்பா இருக்கு. வன்னியர்கள் தனி இடஒதுக்கீட்டுல உங்களோட நிலைப்பாடு என்ன சார்? வன்னியர்களுக்கான 10.5% பெரிய ஒரு உங்களோட நிலைப்பாடு பெரிய சப்ஜெக்ட். நிலைப்பாடு பத்தி இல்ல, உள்ஒதுக்கீடை பத்தி பேசுவது விழாவரியா பெருசா பேசுது. ஏன்னா தமிழ்நாட்டுல 69% ஒதுக்கீடு இருக்குன்னு எல்லா மாநிலங்களும் கிடையாது. 50% மேல இருக்குண்டாங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு சட்டத்தை உருவாக்கி மத்திய அரசு செயல்பட்டு மத்திய அரசு சொல்ல வேண்டிய கருத்தை சரத்பவார் சொல்வதற்கு தகுதி அல்ல. இல்ல அரசியல் தலைவர் அரசியல் தலைவராக இருக்கலாம். ஆனா ஒட்டுமொத்த தேசத்தை நான் பார்த்து எப்படி அவங்க செயல்பட வேண்டும், எந்த மாதிரி பாலிசி எடுக்கணும், ஒதுக்கீடுல எடுக்கணும்ன்றத அவங்க டிசைட் பண்ணும். We cannot be giving a statement. சும்மா வந்து கமலஹாசன் மாதிரி ஸ்டேட்மெண்ட் போறது